பெரியப்பா, வாப்பா. இங்க வயல் பக்கம் வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தேன். ஆ. பார்த்தப்போ நாத்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி, ஆளுங்கலாம். சரி, அதுதான் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். சரி. எடுத்துக்கிட்டா? எடுத்துங்க. ஆ. வாங்க போ. ஆளுங்கலாம் பார்க்க புதுசா தெரியுறாங்க. நம்ம ஊர் மக்கள் மாரியே இல்ல. எல்லாம் அதர் ஸ்டேட் மக்கள் மாரி இருக்காங்க. என்ன காரணம்? அது ஏன்பா தம்பி கேட்குற? நாத்த விட்டுட்டு நம்ம ஊர் மக்கள் நம்பி, ஆ. நாத்த விட்டுட்டு ஒரு தேதி குறிச்சு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இத்தன தேதி நடணும்னு. ம். கரெக்ட்டா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, 100 நாள் வேலையும் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க வந்து இந்த தேதியில வைக்க முடியாது. இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ. 1 வாரம் ஆகணும்னு சொன்னா, இதுவே 25 ஆச்சு. இன்னும் 1 வாரம்னா கூடுதலான நாள் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு வயசு அப்புறம் நம்ம அந்த காலத்தோட நட்டாதான் அதுக்கு நமக்கு போதுமான வருமானம் நம்ம எடுக்க முடியும். ம். காலம் கடந்து நட்டோம்னா, கருதுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான். ஆ. அப்புறம் நட்டம் ஏதோ அறுத்தங்கிற பேர் இல்ல. இப்போ இது மாதிரி போயிருமேன்ட்டு அப்புறம் யோசனை பண்ணிட்டு பாய் நாத்தாவது விடுவோம். ஆ. இதை அழிச்சிட்டு ஆ. அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, நீங்க பக்கத்து கிராமத்துல போய் எல்லாத்துக்கும் ஒரு மக்கள் இது நமக்கு வேலைக்கு நடவு கிடப்பாங்கன்னு பார்த்துட்டு வாங்க ஆ. அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அப்புறம் பராகோட்டையில என் கூட்டாளி போன் அடிச்சு சொன்னேன். ம். அவரு வாங்க மணி வேணும்னா ஆளு இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம். சரின்ட்டு போய் கேட்கும்போது அவங்களும் அப்படிதான். ம். எங்க ஊர் பெரிய கிராமம், ஆ. ஏகப்பட்ட சாகுபடி. இங்க வந்து நாங்க இப்ப தேதி 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆ. தேதியெல்லாம் வச்சுட்டோம். ம். எங்களுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. வேணா 1 வாரம் அவங்களும் 1 வாரம் கொடுத்தாங்க. அப்புறம் இங்க வந்துகிட்டு இருக்க நாங்க கேட்டுட்டு வரும்போது வயல்ல வந்து ஆள் பார்த்தா ஒரு மாதிரியான ஆளுவலா தெரிஞ்சது. ஆ. யாரு அப்படின்ட்டு 2 பேரும் பைக்கை நிப்பாட்டு ரோட்ல நிப்பாட்டு வந்து பார்த்தோம். ம். அப்ப அந்த வயக்காரர் நின்னாரு. ஆ. அண்ணா யாருண்ணே இதெல்லாம் அப்படிங்கும்போது, வடநாட்டு மக்கள் வந்து இங்க நடவு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. ம். எங்களுக்கு ஆளு பற்றாக்குறைனால நாங்க அது இப்ப 2 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். 2 வருஷமா செய்றீங்களா? அது நல்ல லாபம் இருக்கான்னு கேட்டேன். ஆ. நல்லா இருக்கு தம்பி. நீங்க வந்து செலவு திறனும் கம்மி. ம். நீங்க இதை உங்களை வச்சு செஞ்சீங்கன்னா செலவும் உங்களுக்கு குறையும். ஆ. அப்படிங்கிறப்ப நீங்க வேணா சொல்லுங்க, நான் அனுப்பிடுறேன் ஒரு 2 நாளைக்கு. ஆ. எவ்வளவு நடணும் அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு 30 மா நடணும்ண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்ப கொண்டு போங்க 2, 3 நாள்ல முடிச்சுக்கிட்டு அனுப்பிவிடுங்க. டெம்போ மட்டும் நீங்க அதுக்கு செலவு அந்த டெம்போக்கு வரத்து போக்கு செலவு மட்டும் கொடுத்துருங்கன்னாங்க. சரிண்ணே அப்படின்ட்டு அப்புறம் அவர் அந்த என் கூட்டாளியும் அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு மறுநாள் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ம். வந்து அப்புறம் நான் 3 போகமா செய்யறேன். அது 3 போகுமா? இது 4ஆ போகும். ஆ. ஆ. இப்ப செய்யப்படுற 4ஆ போகும். ஆ. 2 குருவை நட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்ப இந்த சம்பா பட்டம் செஞ்சிருக்கேன். சம்பா பட்டம் தான் ஆரம்பிச்சது நான் ம். சாகுபடி. சம்பா முடிச்சு 2 குருவை முடிச்சு இப்ப இது அதுக்கு அடுத்தபடியா இது பெரிய இது இப்ப சம்பா. ம். இப்ப 4 போகமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.